ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் ஓவராக பொசசிவாக இருக்கேன் அப்படின்ற பேரில் சந்தேகப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை பிரேக்கப் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைடு கேப்பில் சைக்காலஜி கற்றுக்கலாமா? ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக வந்த என்னோட கிளைண்ட்டோட கேஸ் ஸ்டடி பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா காமனாக நிறைய பேருக்கு, முக்கியமாக அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற காமனான ஒரு பிரச்சனை தான். அதனால தான் இது ஒரு வீடியோவாக நான் பதிவு பண்ணுறேன். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிற அடல்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த லவ் அப்படிங்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ், நம்ம ஒருத்தர் மேலே வர்ற அட்ராக்ஷன், ஆப்போசிட் ஜெண்டர் மேலே இருக்கிற அட்ராக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை பற்றியும் நம்ம முன்னாடி வீடியோஸில் பேசியிருக்கோம். பட் ஒரு பொண்ணு நிறைய பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறது, ப்ரோ ஃபீல் கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு பையன் நிறைய பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறது, அங்கேயும் ஒரு ப்ரோ ஃபீல் கொடுக்கறது. அப்புறம் அது ஒரு பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெஸ்டி ஆகுறது. இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் லவ் பண்ணுற ஸ்டேஜில் இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கும்போது பசங்க பொண்ணுங்கிட்ட நார்மலாக பேசுறது, இல்லை அவங்க ட்ரெயினராக இருக்காங்க, இல்லை டீம் லீடராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்க தான் செய்யும். 5-6 பசங்களோட சேர்ந்து ஒரு பொண்ணு கஃபேலையோ இல்லை கேன்டீன்லேயோ அரட்டை அடிச்சுக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னா அங்கே அந்த லவ்வர் பார்க்கும்போது என்ன என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல், என்கிட்ட நீ இந்த பசங்களோட பேசுகிற பழகுற அப்படின்னே சொல்லாமல் அவங்க கூட நீ என்ன கூத்தடிச்சிட்டு இருக்க அப்படின்ற இந்த வேர்ட்ஸ், இந்த கூத்தடிக்கிற, என்ன சுத்திட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணி என்ன சந்தேகப்படுறியா, நீ பொசசிவா இருக்கிற அப்படின்னு நினைச்சா நீ என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் ஃபயர் ஆகுது. ஸோ இதே நிலைமை தான் ஒரு பையனுக்கும் ஏற்படுது. இந்த பையன் ஒரு லஞ்சுக்கோ இல்லை ஒரு அவுட்டிங், டின்னர் இந்த மாதிரிலாம் போயிட்டா அந்த பையனோட கதை அவ்வளோதான், முடிஞ்சு சோழியை முடிச்சு போட்டாங்க. அப்போ கமிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த காதல் அப்படிங்கிறதெல்லாம் போய் சந்தேகம் அப்படிங்கிறது அதிகமாக வருமா? இல்ல கமிட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா மற்ற பசங்களோடயே பேசக்கூடாது, ஒரு பையனுங்களோடயே பேசக்கூடாது, லவ் பண்றவங்க கிட்ட மட்டும்தான் 24 மணி நேரமும் கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க என்ன விஷயம்னாலும் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இட்ஸ் பியூர்லி ட்ரஸ்ட் பேஸ்ட். தாட் மைண்ட் செட்டப்பை பொறுத்து இருக்குது. ஒர்க்கிங் பிளேஸ்லயோ இல்லை காலேஜ்லயோ கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு வரும்போது மற்றவங்களோட அவங்க ஃப்ரீயா பேசுறப்பதான் அவங்க மைண்டும் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கும்போது இந்த பார்ட்னர்ல யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா அந்த ஆப்போசிட் ஜெண்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க நம்மளோட பார்ட்னருக்கு மட்டும் எப்படி ஆப்போசிட் ஜெண்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமா இருக்கு, அவ இவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கா, இந்த மாதிரி எல்லார்ட்டையும் பேசுறா பழகுறா அப்படிங்கிறத, பொசசிவ்னஸ் அப்படிங்கிறத ஒரு வேளை நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதனாலதான் என் கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டா, மற்ற பசங்கள்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா, அவுட்டிங் போறா அப்படிங்கிற மாதிரி அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாவும் மாறிடுறது. கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போயிட்டு வாங்கலாம். நீங்க பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகி உங்க பார்ட்னர் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பா டெவலப் ஆயிருக்கு. ஒரு பையன் பொண்ணையோ இல்லை பொண்ணு பையனையோ அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. உங்க கண்ணு அழகா இருக்கு, நீங்க நல்லா பேசுறீங்க, நல்ல டேலண்டடான பர்சனா இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களோட அப்பியரன்ஸ் இல்லை அவங்களோட ஸ்கில்ஸு டேலண்ட்ஸ் இதை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஹனிமூன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த லவ் பண்ணுற ஸ்டேஜில் அழகாக அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற ஸ்டேஜ்னு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எனக்கு மட்டும் உடையது, அதாவது ஒரு பொசஷன், அந்த பொசஷன் தான் பொசசிவ்னஸ் அதிகமாக ஆகும்போது என்னுடைய பொருளை எல்லாருமே ரசிக்கிறாங்க, என்னுடைய ஒருத்தர் என்கிட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்ற எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா அப்படிங்கிறத உங்களால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாமல் போயிடுறது. அதனால தான் அங்கே என்ன அப்படின்னா ஈகோ கிளாஷஸ் ஆகுது. நீ அவங்க கிட்ட பேசுவியா, நான் அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன், நீ எவ்வளோ நேரம் அங்கே டைம் கொடுக்குறியோ அதே மாதிரி தான் நானும். அதாவது இது எப்படி போயிடும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவி பிளான் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மூவி பிளான் போடுறாங்க. ஸோ அந்த டைம்ல உண்மையா உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லை சும்மா அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஏதோ
ஒரு சம் ரீசனுக்காக அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இல்லை நான் வேலையா இருக்கேன் நான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டா, இதை இந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா, ஈகோயிஸ்டிக்கா எடுத்துட்டு அடுத்த டைம் உண்மையா பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு நம்ம பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்போ பர்பஸாவே அந்த டைம் நான் கூப்பிடும்போது நீ வரல இல்லை, ஸோ நீ கூப்பிடும்போது நான் ஏன் வரணும் அப்படிங்கிறது ஈகோ கிளாஷஸாக மாறும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக ஆரம்பிச்சு நீங்கள் 4 வருஷம் லவ், 5 வருஷம் லவ், எத்தனை வருஷம் நீங்கள் லவ் பண்ணாலுமே உங்களுக்குள்ள அந்த ஈகோன்னு வந்துருச்சு அப்படின்னாலே நீ சொல்லி நான் ஏன் பண்ணணும், நீ சொல்ற டயத்துக்கு நான் ஏன் வரணும் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயமா வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கும், ஆனா ட்ரஸ்ட்ன்றது சுத்தமா போயிடும், கமிட்மெண்ட்டும் பிரேக் ஆயிரும். ஸோ ஃபைனலா உங்க ரிலேஷன்ஷிப்பே பிரேக்கப்ல போய் தான் முடியும். இதுக்கு என்னதான் வழின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றீங்க. ஆரம்பத்துல நீங்க அந்த ஹனிமூன் ஃபேஸ்ல இருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த டைம்லயே நீங்க கம்யூனிகேஷனை நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் ஜெண்டரை பத்தி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ வந்து சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறாங்கன்னா நீங்க அங்க வந்து உங்க பொசசிவ்னஸை காட்டாம அங்க ஏன் பேசுற, அவங்க கூட பேசாத, நான் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கேன்ல, நான் தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணாம அவங்களோட ஒரிஜினாலிட்டி, அவங்களோட அந்த இண்டிவிஜுவாலிட்டி, ஃப்ரீடம்மை நீங்க வந்து அந்த பர்சன் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தானே உங்களுக்கு பிடிச்சது, இந்த நேச்சரவே நீங்க அப்படியே லவ் பண்ணிட்டு அவங்களுக்கான ஒரு சில ஃப்ரீடமை கொடுத்துட்டு பின்னாடி நீங்க வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகா நீங்க கை கோர்த்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உங்க பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவங்க யார் கூட எல்லாம் பேசுறாங்க பழகுறாங்கன்றது எல்லாத்தையும் கேஷுவலா உங்ககிட்ட அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சரை நீங்க சஸ்டெயின் பண்ணிட்டே இருக்கும்போது பொசசிவ்னஸ் அங்க பொசசிவ்னஸா மட்டும்தான் இருக்குமே தவிர அது சஸ்பீஷியஸா மாறாது. வேண்டான்னு சொல்லியும் அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ண மாட்டான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டோம் அப்படின்னா, என்னோட ஒர்க் நேச்சர் அந்த மாதிரி இருக்கு, ஸோ நான் ட்ரெயினராக இருக்கிறதுனால ஒரு எஜுகேட் பண்ணணும், எனக்கு கீழே ஜூனியர்ஸ்ட்ட பேசினாலும் கூட என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, லவ் பண்ற ஸ்டேஜ்லயே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு ப்ராட் மைண்ட் செட்டப் இல்லை, இல்லை என்ன ஃபீல்ட்ல இருக்காங்க, ஏன்னா ஐடிஓ இல்லை டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஒரு டீம் லீடரா இருக்காங்க அப்படின்னா நிறைய பேரை அவங்க மீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ப்ராஜெக்ட் ரிலேட்டடாவோ ஒர்க் ரிலேட்டடாவோ அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தப்பா எடுத்துட்டு இருந்தோம்னா லைஃப் எப்படி லீட் பண்ண முடியும்? இந்த பையனோட மென்டாலிட்டி எப்படி போயிருச்சுன்னா, இந்த பொண்ணு முன்னாடி வேற யாரையாவது லவ் பண்ணியிருக்காளான்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த எக்ஸ் லவரோட கான்டாக்டை வாங்கி அந்த எக்ஸ் லவர் கிட்ட போய் பேசி ரொம்ப இந்த விஷயத்த வந்து டு த கோர் போய் அனலைஸ் பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் விசாரிச்சு இந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்லாம் சொல்லி அலசி ஆராய்ஞ்சிருக்காப்புல அந்த பையன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கும் வந்து அந்த லவ் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த லவ் அப்படிங்கிறது வந்து மனசுல ஆழமா வந்துருச்சு அப்படின்னா நம்மளால அந்த லவரை தூக்கி எறியவும் முடியாது, அந்த லவர் என்ன பண்ணாலுமே சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன் இவ்வளோலாம் வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியும் கூட அந்த பொண்ணுனால மறக்க முடியலன்னு தான் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. பட் நான் கொடுத்த சஜஷன் என்ன தெரியுங்களா, இனிஷியல் ஸ்டேஜ்லயே அந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்ன பேச்சை கேட்காம இந்த பொண்ணும் வந்துட்டு அடமெண்டா வேணும்னே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா பசங்க கிட்ட போய் பேசினது. அதே மாதிரி இந்த பையனும் நிறைய சொல்லி டைம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தும் ஃபெட்டப் ஆகி தான் இந்த மாதிரிலாம் இந்த பையன் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காப்ல. அண்ட் ப்ரொடக்டிவான டைம், எஃபிஷியன்டான டைம் இந்த பொண்ணு கூட இந்த பையனும் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அப்போ இந்த ரெண்டு பேர் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செஞ்சது. ஆரம்பத்திலேயே இது ரெண்டு பேரும் பேசி சரி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பேரா இருந்திருப்பாங்க, அது கல்யாணத்துல போய் முடிஞ்சு நல்ல கப்பலா இருந்திருப்பாங்க. இப்போ உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்லயும் நிறைய மறக்க முடியாத ஹர்ட்டிங்ஸ் நடந்துருச்சு. இதுக்கப்புறமாவும் இந்த பொண்ணு இப்ப சொல்றது என்னன்னா, நான் என்னை மாத்திக்கிறேன், நான் பசங்களோட பேசாம இருக்கிறேன், என்னோட ப்ரொஃபஷனே கூட நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அந்த பையன் வந்து ஆழமா தேடி ஓடுன பாதை என்னன்னா, எக்ஸ் லவ்வர், அவங்க அம்மா கிட்ட போய் விசாரிச்சது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சது, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த பொண்ணை பத்தி போய் தப்பா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இந்த மாதிரிதான் டீனேஜர்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்டிஸ், சிச்சுவேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய டேர்ம் பண்ணிட்டு, ஸோ எது ரிலேஷன்ஷிப், எது ஃப்ரெண்ட்ஷிப், எது வந்துட்டு கம்பேனியன்ஷிப்லாம் தெரியாம குழப்பிட்டு எதேதோ ஒரு ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கீங்க. ஆனா எது எப்படியோ
உங்களை சரியா புரிஞ்சுக்காத ஒருத்தரை வந்து லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களை வந்து சந்தேகப்பட்டு எல்லார்கிட்டயும் போய் விசாரிச்சு இந்த மாதிரி உங்களுக்கே தெரிய வருது அப்படின்னும் போது நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்க, அது பொண்ணா இருக்கலாம் இல்ல பையனா இருக்கலாம், அவங்க பின் பாயிண்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த பின் பாயிண்ட் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையே நரகமா போயிடுச்சு, இதை நம்ம வந்து கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்க தேவையில்லையேன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஸோ லவ் பண்ணும் போதே அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒத்து வருமா? ஏன்னா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு, டேட்டிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க ஒரு தடவை பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட ட்ரையல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உங்க வாழ்க்கைக்கு லைஃப் லாங்கா வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டான ஒரு சஜஷனும் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க 2 பேரோட மனசு ஒத்து போதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஈகோயிஸ்டிக்கா இல்லாம அண்டர்ஸ்டாண்டபிளா ப்ராட் மைண்ட் செட்டப்போட உங்களால சகிப்புத்தன்மையோட வாழ முடியுமான்றதை மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இந்த காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சா உங்க வாழ்க்கையும் நிம்மதியா பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த சஜஷன் பத்தியும் அண்ட் உங்க மனசுல ஏதாவது கேள்விகள் இருக்கு, நீங்க யார்ட்டையா போய் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் கேட்க முடியாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சைலண்டா கமெண்ட்ல நீங்க உங்க குவரிஸை நீங்க டைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கான பதிலோட வரேன். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த். டாடா, பை பை, see you.